என்னுடைய கஷ்டம் பாமகவினருக்கு தெரியும் என்றும் எல்லா அதிகாரமும் எனக்கு மட்டுமே என்றும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தனக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு என்றும் யாரை வேண்டுமானாலும் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கக்கூடிய அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். திண்டிவனம் அதனாலே என் உயிரை விட மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே, உங்களை நினைத்து நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நான் பாடுபடப் போகிறேன் என்று சொல்லுவதற்கு நேரம் இல்லாத குறையினாலே கடைசியாக பூம்புகார் மகளிர் பெருவிழா மாநாடு ஆகஸ்ட் 10ஆம் நாள் அனைவரும் உடனே வேலையை தொடங்கி இருப்பீர்கள். தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு, குறைந்தது 2 லட்சம் பேர் மகளிர் நீங்கள் வர இருக்கின்றார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தினமும் அது பற்றி, கலை நிகழ்ச்சிகளை பற்றி வீட்டிலே, தைலாவர வீட்டிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆக அற்புதமான கலை நிகழ்ச்சிகள், அற்புதமான மாநாடு. ஆக மகளிர் மாநாடு 8 ஆண்டுகளுக்கு பிறகு, 8 ஆண்டு தானே, கண்ணகியை முன்னிலைப்படுத்தி ஆமா, 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கூடுகிறோம். பூம்புகாரிலே கூடுகிறோம். அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை வந்திருக்கின்ற மாநில, மாவட்ட பொறுப்பாளர்களே, செயற்குழு உறுப்பினர்களே சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பத்திரிகை தீர்ந்து போயிருக்கும். கவனிங்க, ஒரு நிமிஷம். எனக்கு ஏற்பட்ட வலியை சொன்னேன். நம்முடைய தியாகச்சம்மல் கௌரவ தலைவர் ஏற்பட்ட வழியை அவர் நாசுக்காக சொன்னார். ஆனால் பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே, தைலாபுரம் தோட்டத்திற்கு வெளியே பத்திரிகையாளர் கூட்டத்திலே அவர் சொன்னது, எனக்கு ஏற்பட்ட வலி கொஞ்ச நெஞ்சமல்ல. ஒன்று நான் மறைந்து விட வேண்டும் அல்லது இறந்து விட வேண்டும், மறைவாக இருக்க வேண்டும் அல்லது உயிரோடு இருக்கக்கூடாது அல்லது மறைந்து இருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பத்திரிகையாளரிடம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட வலியை அவருக்கு கொடுத்தார்கள். என்னுடைய வலியை நான் முதலே சொல்லிவிட்டேன். அதனாலே நிறைவாக நீங்கள் எல்லாம் உணவு அருந்திவிட்டு பத்திரமாக வீடு திரும்புங்கள், வீடு செல்லுங்கள் என்று கேட்டு பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.